பிக் பாஸோட செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. ரம்யா போற போக்குல சாண்ட்ரா ஒரு 4 தட்டு தட்டிட்டு போன தருணத்தையும் பார்க்க முடிஞ்சுச்சு. என்னடா என்ன ரம்யா இன்னும் டைரக்டா போய் சாண்ட்ராவை அடிக்க காணுமே அப்படின்ற மாதிரி வேடிக்கை பார்த்துருந்தா, இதோ அடிச்சுட்டால மூஞ்சுக்கு நேரம் ஓப்பனா சொல்லிட்டால அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்படி என்ன ஆச்சுன்றதையும் பார்ப்போம். ஆனால் கடைசியில் ஒரு டைலாக் சொன்னாங்க பாருங்க, ஐயோ வேற மாதிரி இருந்துச்சு. அது என்ன எதுன்றதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவரையும் மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா அந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஏன் ரம்யா அப்படிலாம் ரியாக்ட் பண்ணுறாங்க, அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி பல பேர் யோசிக்கலாம். பட் அந்த காரணம் எனக்கு நியாயமாக தான் படுது, நியாயம் இல்லாமலாம் கிடையாது. ஏன்னா ரம்யா கடைசி ரம்யா வீட்டை விட்டு வெளியே போகிற வரையுமே ரம்யா க்ளோஸாக இருந்தது யாருன்னா சாண்ட்ரா கூட மட்டும்தான். பார்வதி கூட அந்த அளவுக்கு க்ளோஸா இல்லை, சாண்ட்ரா கூட அந்த அளவுக்கு செம க்ளோஸாக இருந்தாங்க ரம்யா. ஓகே, அதில் ஒரு கோவம் நியாயமாக இருக்கு எனக்கு. ஏன்னா அந்த நியாயம் என்னன்னா, கரெக்டாக அந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. இதில் ரம்யாவா இன்டென்ஷன்லாம் பண்ணல. இப்போ ரம்யா ஒரு இன்டென்ஷனாக பண்ணிட்டு நீங்கள் ரம்யா மேலே ஒரு பிளேமை போட்டுருங்க, ரைட்டு. இது வியானாவோட கேஸுமே இங்கே ரம்யாவோட கேஸுமே டிஃபர் ஆகுது. வியானா வந்து இவங்க பண்ண தப்பு தூக்கி மொத்தமாக அங்கே தூக்கி போடுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஓகே, அது தப்பு. இது வந்து ரம்யா வந்து அந்த விஷயம் பண்ணலை, அவங்க ஒரு விஷயத்த சொல்லி இவங்க அட்டாக் பண்ணி ஒரு சில அடைமொழிகள்லாம் வச்சது தப்பு. அதுதான் இங்கே ரம்யா ரியாக்ட் பண்ணுறாங்க. அது நியாயமாக படுது. அந்த கோவம் வந்து நியாயமாக இருக்குது. ரம்யாவோட கோவம் என்னன்னா, இதில் குறிப்பாக நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். இந்த ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் வந்து இதில் ஃபேமிலி ஸ்கைல இருந்து அப்போ வந்து ரம்யா என்ன இருப்பாங்க, டேரெக்டாக கனியை கட் பண்ணியிருப்பாங்க, சபரியும் கட் பண்ணிட்டு இங்கே சாண்ட்ரா கூட சேர்ந்துருப்பாங்க. சாண்ட்ரா கூடயும் பார்வதி கூடயும் சேர்ந்து ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. மேக்ஸிமம் டைம் வந்து சாண்ட்ரா கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் என்ன பண்ணிட்டாங்க, சாண்ட்ரா பல இடத்துல சாண்ட்ராவோட கேம் விளையாடுறதுக்காக ஸோ இப்போ ரம்யாவோட பயன்படுத்தியிருப்பாங்க. திவ்யாவை அட்டாக் பண்ணும்போது கூட ரம்யாவை கோத்து விட்டு சாண்ட்ரா வேடிக்கை பார்த்துருப்பாங்க, ரம்யா வீட்டுக்குள்ளே இல்லைன்றதை. அடுத்து பாத்ரூம்ல போய் ஒரு விஷயத்த பேசினாங்களே, அதுதான் ரம்யா தரமான ஒரே கேள்வி, அதால ஆன்சர் பண்ண முடியல. அது எப்படி ஆன்சர் பண்ண முடியும்? சாண்ட்ரா அப்படியே பக்கவா மாட்டிக்கிட்டாங்களே. என்ன கேட்குறாங்கன்னா, சாண்ட்ரா பத்தி என்னை பத்தி பேசினாங்களே அதுதான் சாண்ட்ரா. எப்படி என்னை பத்தி பாத்ரூம்ல பேசினாங்களே அதுதான் சாண்ட்ராவா? ரம்யா நேரா கேட்குறா, என்னை பத்தி பாத்ரூம்ல பேசினாங்களே அதுதான் சாண்ட்ராவா, இல்ல வெளியே போகும்போது கட்டி பிடிச்சி அழுதாங்களே அதுதான் சாண்ட்ராவா அப்படின்ற கேள்வி கேட்குறாங்க. எது உண்மை? ஸோ அதே பாத்ரூம்ல நீ வந்து என்னை பத்தி இப்படி பேசியிருக்க, மோசமா பேசியிருக்க, அதெல்லாம் பண்ணியிருக்க, அதுவா? அதே பாத்ரூம்ல கட்டி பிடிச்சி அழுதுருக்க, அதுதான். ஒரே இடத்துல 2 இன்சிடென்ட். அப்போ உனக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த பொண்ணு பாயிண்ட் ஆஃப் வியூல கரெக்ட் தானே மக்களே? அதே இடத்துல நீ இப்படி பேசியிருக்க, அதே இடத்துல என்னை வச்சு இது மாதிரி பண்ணிட்டு இருக்க, அப்போ என்னது இது? அப்போ ஃபுல்லா அனைத்துமே நடிப்பா கோபால் அப்படின்ற மாதிரி டவுட் வரதானே செய்யும். கண்டிப்பா வரும், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அதை தான் கேட்குறாங்க. எப்படி அதுவும் ஸ்ட்ரெயிட்டா கேட்குறாங்க, சாண்ட்ரா மூஞ்சிக்கு நேராக கேட்குறாங்க. ஓ நிஜமாவே நடிப்பா வச்சுக்கோ. இப்போ எல்லாரும் அதான் நினைக்கிறாங்க. இப்போ ஸோ நிஜமாவே நீ நடிக்கிறாங்கன்னு நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி சாண்ட்ராவே கேட்குறாங்க. நடிப்பாங்க தானே வச்சுக்கோ. இப்போ எல்லாரும் அதானே சொல்ல போறீங்கன்ட்டு. ஆமாம், அவங்க ஃபீல் ஆகுன்றது அவங்க சொல்ல. இப்போ நீங்கள் நடிக்கலைன்றது உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூங்க. அவங்களுக்கு பார்க்கும்போது அது அப்படி தோணுதுன்றது அவங்களுடைய பர்ஸ்பெக்டிவ், அது தப்பு கிடையாது இல்லையா? அதை வந்து உங்ககிட்ட கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா அது ரெண்டோட ஆக்ஷன்ஸுமே முரண்பாடா இருக்குன்றது தான் பாயிண்ட் ஆஃப் வியூ. அதை வந்து அங்கே மாட்டிக்கிட்டாங்க, தெளிவாக மாட்டிக்கிட்டாங்க. ஓகே, அந்த இடத்துல போட்டுறாங்க. ஓகே, ஸோ என்ன சொல்றாங்க, எல்லாரும் அப்படி தானே சொல்றாங்க, அதையே வச்சுக்கோணும் போது சீரியஸா நீ அதான் பண்ற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. நடிக்கிறாங்கன்னு தானே நினைச்சுப்பாங்க. நீ சீரியஸா அதான் பண்ற சாண்ட்ரா, நீ நடிச்சுட்டு தான் இருக்க, நடிக்க மட்டும் தான் செய்யறன்ற மாதிரி வாக் அவுட் பண்றன்ற மாதிரி வாக் அவுட் பண்ணிட்டாங்க. என்னையா இப்படி பண்ணிட்டீங்கன்னா ரம்யா அழுதுருவாங்க. சாண்ட்ரா பத்தி உங்களுக்கு தெரியாதா? ஆனா அழுதுட்டு தான் இருக்காங்க. காலையிலேயே ஒரு அழுதுட்டாங்க. இப்போ ரெண்டாவது ஒரு ஸோ ரம்யா அப்படி பிஹேவ் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் திரும்ப எமோஷனலாக பிரேக் டவுன் ஆகி அழுதுட்டாங்க. எப்பா அழுது சிம்பத்தி கிம்பின்னு பார்த்து ஓட்டுக்கிட்டு போட்டு விட்டுரு போறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க சாண்ட்ரா. ஸோ திரும்ப எடுத்துகிட்டு போய் ஓட்டுக்கிட்டு போய் எடுத்துகிட்டு போய் மேலே உட்கார வச்சிடாதீங்க, வேணாம், அது மட்டும் விட்டுருங்க பாவம். அடுத்து ரம்யா வந்து திரும்ப அந்த கோவத்தை வந்து பிக் பாஸ் ஏரியாவில் கேட்குறாங்க. பாம்புன்னு சொல்கிற அளவுக்கு என்ன இருக்குது? பாம்புன்னு சொல்கிற அளவுக்கு என்ன இருக்குது? ஒரே கேள்வி, பாம்புன்னு சொல்கிறது என்ன இருக்குன்ற மாதிரி சபரிக்கிட்டையும் அப்சரா கிட்டையும் கேட்குறாங்க. வெறுமா நடிக்குது, நடிச்சு தான் இருக்குது. எப்படி வெறும் நடிக்குது, நடிச்சு தான் இருக்குது, நடிக்காமலையா இருக்கு? ஐயோ செமகாண்டா வராங்க. வெறும் நடிச்சு தான் இருக்கு, நடிக்காமலா இருக்கு? வீடியோவில் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னும் போது நியாயம்தான். உங்கள் வீடியோவில் பார்க்கும்போது உனக்கு எப்படி இருந்திருக்கும்னும் போது கரெக்டு தானே. இவங்களை நம்பி பழகணுமே. இதில் என்ன தெரியுமா எனக்கு இடிக்குது, கடைசி அந்த சுச்சுவேஷன்லாம் சாண்ட்ரா ரொம்ப டவுனாக இருந்தாங்க. பிரசன்ட் போன வாரணங்கள் சாண்ட்ரா டவுனாக இருந்தாங்க. டவுனாக இருந்த சாண்ட்ராக்கு போய் பல நேரம் ஆறுதல் சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தது ரம்யா. எப்படி நீ ஒரு விஷயத்த ஃபீல் பண்ணிட்டு இருக்க,
அப்போ உன் கூட வந்து நான் நிக்கிறேன், உனக்கு சப்போர்ட்டா பேசுறேன், உன்னை ஆறுதல் படுத்துறேன். அப்படி இருந்த நீ என்னை பத்தி இப்படி சொன்னும்போது எப்படி ரியாக்ஷன் நடக்கும்? அதுவும் நீ நம்ப மாட்டேன்னு சொல்லு. அந்த பொண்ணு தெளிவா சொல்லு. நீ என்னை நம்ப மாட்டேன்னு சொல்லு. கரெக்ட். இப்ப நான் பண்றேன், என்னை என் மேல நம்பிக்கை இல்லைன்னா நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? அதுல என்ன பிரச்சனை? பாம்புன்னா என்ன அர்த்தம்? பாம்புன்னா விஷம், கொடியத்தன்மை உள்ளது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அது எப்படி சொல்லலாம்? நான் தான் சொன்னேனே, இந்த பாம்பு இந்த மாதிரி பிராண்ட் பண்றது தப்பு. அது வந்து அடுத்தவங்களை ஹெவியா பாதிக்கும். நான் பல நாள் வாரத்துல இருந்து ஸ்டாண்ட் எடுக்கிறேன். பார்வதி இதை பேச ஆரம்பிச்சதுல இருந்து நான் ஸ்டாண்ட் எடுக்கிறேன். அது லிட்டரலி தப்பு தான். கரெக்ட். ஐ மீன் நம்ப மாட்டேன்னு சொல்லியிருந்தா கூட அந்த பொண்ணு ஏத்துட்டு இருக்கும் போல. பாம்புன்றது என்னால ஏத்துக்க முடியல. அப்ப நீ என்ன அன்னகொண்டாவா அப்படின்ற மாதிரி முடிச்சாங்க பாருங்க. அது நல்லா இருந்துச்சு. அந்த ஃபினிஷிங் டைலாக் அன்னகொண்டா அதுவுமே தப்பு தான். அந்த பாம்பு அன்னகொண்டா இந்த மாதிரி பிராண்ட் பண்ணக்கூடாது. பட் நான் இப்ப நீ என்ன பாம்பு சொன்னா இப்ப நீ என்ன அன்னகொண்டாவா அப்படின்றது ஒரு ஃப்ளோல கேட்கறாங்க. பட் அது கேட்கறதுக்கு நல்லா இருந்தாலும் தப்பு தான் சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன். ஸோ அதான் சொன்னேன், வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன். பாய் கைஸ்.